மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மார்க்கத்திலே, தீனுல் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு பங்கை சமூக வாழ்விலே வாழக்கூடிய சமூக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்வை ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக அல்லாஹ் தஆலா வைத்துள்ளார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி கூறும்போது தொழுகையுடைய அனைத்து விடயங்களையும் அனைத்து சட்டத்திட்டங்களையும் அது குர்ஆனிலே கூறாமல் சுன்னாவிலே அல்லாஹ் தஆலா கூறியுள்ளார். ஆனால் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, அந்த குடும்ப வாழ்வு தொடர்பான விடயங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அணுவாக அதிகமான சட்டத்திட்டங்களை பேசக்கூடியதாக காணப்படுகின்றது. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே திருமண வாழ்வோடு தொடர்பாக சூரத்து தலாக், தலாக்குடைய சட்டத்திட்டங்கள், சூரத்துல் நிசா, அதே போன்று சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா என்று பல சூறாக்களிலே குடும்பம், திருமணம், திருமண வாழ்க்கை, குடும்ப கட்டமைப்பு பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். இந்த பின்னணியிலே பார்க்கும் போது ஒரு குடும்பம் சரியாக அமையும் போது சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களும் சீராக சரியாக அமையப்பெறும். குடும்பம் சீர்குலைப்படும் போது சமூகத்திலே இருக்கக்கூடிய அங்கத்தவர்களும் சீர்குலைந்தவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை உருவாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி தான் 5 வயது வரை உள்ள ஒரு காலப்பகுதி. அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலம். அந்த காலத்திலே ஒரு சீரான குடும்பத்திலே தான் ஒரு நல்ல ஆளுமை உள்ள குழந்தை உருவாகும். ஆனால் இந்த நிலைக்கு மாற்றமாக இன்று சமூகத்துக்கு வரக்கூடிய அங்கத்தவர்கள் சீரற்றவர்களாக அல்லது பிரச்சனைக்குரியவர்களாக வருவதென்றால் அவர்களுடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் காணப்படும். அந்த பின்னணியிலே தான் சமூகத்திலே நாங்கள் குடும்ப பிளவுகள், குடும்ப பிரச்சனைகள், தலாக் போன்ற விடயங்களை பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், ஒரு பெற்றோர் சீராக அமைய வேண்டும் என்றால் நல்ல கணவன் மனைவி சரியாக அமைய வேண்டும். நல்ல கணவன் மனைவி சரியாக அமையும் போது அந்த பிள்ளைகளுக்கான பெற்றோர் சீரானவர்களாக, சிறந்தவர்களாக அமையும். ஆனால் இதற்கு மாற்றமாக இன்று அதிகமான பிள்ளைகளுக்கு தந்தை இல்லாமல் வளரக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின்படி தலாக் சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த தலாக்குடைய நிலை நடந்திருந்தாலும் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு கணவனை சாரும். கணவன் அந்த பிள்ளைகளுடைய கடமைகளை சரியா செய்ய வேண்டும். இதற்கும் அப்பால் இன்று ஒரு பிரச்சனை, திருமணம் முடித்திருந்தாலும் பெற்றோருடைய அந்த தந்தையுடைய வழிகாட்டலிலே குழந்தைகள் வளராமல் இருக்கக்கூடிய நிலையிலே குழந்தைகளை விட்டு தந்தை பிரிந்து வாழக்கூடிய, அல்லது தொழில் முயற்சிக்காக, அல்லது வியாபாரத்துக்காக, அல்லது பொருளாதார தேவைகளுக்காக தூர இடங்களுக்கு சென்று வாழக்கூடிய அமைப்பு காணப்படுவதால் குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருடைய அன்பு, பரிவு, அந்த பெற்றோர்கள் வளர்க்க வேண்டிய அந்த கிடைக்க வேண்டிய அந்த பகுதி கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் மிகச்சிறந்த நல்ல ஆளுமைகள் உருவாகாமல் சமூகத்திலே உருவாகக்கூடிய மனிதர்களே பிரச்சினைக்குரிய மனிதர்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே குடும்ப வாழ்வின் யதார்த்தங்கள் அல்லது குடும்ப வாழ்வின் விழுமியங்கள் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை நாங்கள் இந்த குத்துபாவிலே கலந்துரையாடுவோம். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து ஜாரியாத்திலே கூறுகிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஜௌஜைன் லஅல்லக்கும் ததக்கரூன். அதாவது அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களிலும், அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா சோடியை வைத்துள்ளார். வமின் குல்லி ஷைஇன், அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா சோடியாக அனைத்து விடயங்களையும் படைத்துள்ளார். இதனை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செய்கின்றார்கள், விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அது சடப்பொருளிலும் தான், உயிரினங்களிலும் தான், எல்லா விடயங்களிலும் இந்த சோடி அமைப்பு காணப்படுகின்றது. அது நட்சத்திரங்களிலே தான் எல்லா விடயங்களிலும் இந்த சோடி அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு நியதியாக காணப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே குடும்பங்கள் இயல்பாக குடும்பமாக இந்த உலகிலே வாழ வேண்டும். அது ஒரு யதார்த்தம். தனி மனிதனாக வாழ்வதை விரும்பவில்லை. சஹாபாக்கள் ஒரு திருமணம் முடிக்காத ஒருவர் இருந்தால் அவர்களை திருமணம் முடித்து வைப்பார்கள்.
அந்த அளவுக்கு அதிலே ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே சோடியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே குர்ஆனுடைய வழிகாட்டலிலே மிக ஒரு முக்கியமான அடிப்படையாகும். அது குர்ஆனிலே சூரத்து ராதிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலன் மின் கபுலிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ஸுர்ரியத்தன். நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம், முன்னே வந்த அனைத்து நபிமார்களும் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன், அவர்களை நாங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுத்து அவர்களை குடும்பமாக நாங்கள் வாழ வைத்தோம். வ ஸுர்ரியத்தன், அவர்களுக்கு நாங்கள் சந்ததியை கொடுத்தோம், ஒரு பரம்பரையை கொடுத்தோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிலை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு சந்ததி இருக்க வேண்டும், பரம்பரை இருக்க வேண்டும். எனவே அந்த பிரதான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் எல்லா நபிமார்களும் குடும்பமாக வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமாக மட்டும் வாழவில்லை, அவர்களுடைய பரம்பரையிலே தான். எங்களுக்கு தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கண்மணியான உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தோற்றம் பெற்றார்கள். எனவே இஸ்லாமிய அடிப்படையிலே குடும்பமாக வாழ்வது மிக முக்கியமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸவாஜு மின் சுன்னத்தி, அதாவது திருமணம் என்னுடைய சுன்னாவிலே ஒரு அம்சம். பமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் ஒருவர் இந்த விடயத்தை மறுக்கின்றாரோ அவர் என்னுடைய சுன்னாவை மறுத்தவர் போன்றாவார். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, திருமணம் என்பது நபி அவர்களுடைய சுன்னாவாகும். அந்த திருமண விடயத்தை மறுக்கின்றாரோ அவர் நபி அவர்களுடைய சுன்னாவை மறுத்ததற்கு சமனாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் போது திருமணம் என்று வரும்போது அந்த திருமணம் என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்க வழிபாடு. எவ்வாறு நாங்கள் தொழுவது நன்மை பயக்குமோ, தொழுகையிலே ருக்குவிலே சுஜூதிலே தொழுகையிலே ஓதும் போது எந்த அளவு நன்மை பயக்குமோ, அதே போன்றுதான் குடும்பமாக வாழும் போது குடும்பத்துக்காக செய்யக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மை தருவான். எந்த அளவுக்கு என்றால் மனைவிக்காக செலவு செய்தல் உயர்ந்த கூலியை பெற்று தரும். ஒரு அடியான் தன்னுடைய சம்பாத்தியத்திலே தன்னுடைய மனைவிக்காக செலவு செய்வது மிகச்சரிய ஒரு அமல். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனாருன் அன்ஃபக்து ஃபீ ஸபீலில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு தீனார் செலவழிக்கின்றார். வ தீனாருன் அன்ஃபக்து ஃபீ ரக்பத்தின், அதாவது ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக ஒரு தீனார் செலவழிக்கின்றார். வ தீனாருன் தஸத்தகத் பிஹி அலா மிஸ்கீனின், ஒரு ஏழைக்காக ஒரு தீனார் செலவழிக்கின்றார். வ தீனாருன் அன்ஃபக்து அலா அஹ்லிக, தனது குடும்பத்துக்காக ஒரு தீனார் செலவழிக்கின்றார். ஆலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்துஹு அலா அஹ்லிக, அந்த 4 தீனாரிலே மிக மகத்தான, மிக பொறுமதியான, மிக அந்தஸ்து கூடியது குடும்பத்துக்காக செலவழித்த தீனார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ். எந்த அளவுக்கு என்றால் பாருங்கள், சமூகத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக, கல்வி மேம்படுவதற்காக, அறப்பணி மேம்படுவதற்காக, இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடிய தீனாரை விட, அடிமை ஒன்றை விடுதலை செய்வதற்கு செலவழிக்கக்கூடிய தீனாரை விட, ஒரு ஏழை சமூகத்திலே ஏழைகளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், சதக்காகள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும், அந்த ஏழைக்கு செலவழிக்கக்கூடிய அந்த தீனாரை விட தன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய தீனார் மகத்தானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பின் சகோதரர்களே, எந்த அளவு குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஒருவர் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இபாதா, அல்லாஹ்விடத்தில் நன்மை தரக்கூடிய செயல். இந்த நியத்தை நாங்கள், இந்த சிந்தனையை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலே பிள்ளைக்காக செலவழிப்பது, மனைவிக்காக செலவழிப்பது, குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய செயல் இபாதா, ஒரு வணக்க வழிபாடு. அந்த சிந்தனை, அந்த ஆழமான அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கருத்து எங்களுடைய சிந்தனையிலே இருப்பது, அப்போதுதான் நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்திலே வாழலாம். அதே போன்றுதான் பிள்ளைகள் வளர்ப்பு. பிள்ளைகள் வளர்ப்பு என்பது சுவனம் செல்வதற்கான வழி. பிள்ளைகளை மிகச் சிறப்பாக, அழகாக, நல்ல முறையிலே வளர்த்தால் நாங்கள் சுவன வலவு ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எந்த அளவுக்கு என்றால், யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து, 3 சகோதரிகள் இருந்து, அல்லது 2 பெண் பிள்ளைகள் இருந்து, அல்லது 2 சகோதரிகள் இருந்து
அவர்களை நல்ல முறையில் அவர்களை நடத்தி அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொண்டு அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை திருமணம் செய்து வைத்தால் அவருக்கு வலஹு ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். திரும்ப நான் கூறுகின்றேன், அதாவது அன்பின் சகோதரர்களே, 3 பெண் பிள்ளைகளை நாங்கள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து அல்லது 2 பெண் பிள்ளைகள் இருந்து அல்லது 2 சகோதரிகள் இருந்து அவர்களை நல்ல முறையில் நடத்தி அவர்களை கொண்டு நல்ல விடயத்திலே அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டு அவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்களை நாங்கள் உருவாக்கி அவர்களுக்கு திருமணம் வைத்து திருமணம் செய்து கொடுத்தால் அவர் அந்த மனிதனுக்கு ஜன்னா, சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்துள்ளான். ஆதாரபூர்வமான 3 ரிவாயத்துகள் காணப்படுகின்றன. முதலாவது ரிவாயத்திலே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி ஜன்னா, சுவர்க்கம். இரண்டாவது விடயம் என்னென்றால் இன்னொரு ரிவாயத்திலே மஹ்ஷரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மஹ்ஷரிலே அந்த பெண் பிள்ளைகளை அவ்வாறு வளர்த்து ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்து அல்லாஹ்வை அவர்கள் விடயத்திலே பயந்து கொண்டு அவர்களை திருமணம் செய்து வைத்தால் அந்த மனிதனோடு நான் மஹ்ஷரிலே இவ்வாறு இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் சுட்டிக்காட்டி கூறியுள்ளார்கள். அந்த அளவுக்கு நானும் அந்த மனிதனும் இவ்வாறு தான் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியுள்ளார்கள். எனவே நபியோடு மஹ்ஷரிலே நிழல் கிடைக்கக்கூடிய மஹ்ஷரிலே நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்னொரு அறிவிப்பிலே அவர்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் நரக நெருப்பை விட்டு ஒரு தடையாக ஒரு பாதுகாப்பு கேடயமாக அவர்கள் இருப்பார்கள் என்று 3 அறிவிப்புகளிலே காணப்படுகின்றது. மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, பெண் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்து அவர்கள் விடயத்திலே பயந்து கொண்டு நட்பண்புகளை கொடுத்து அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருட்பாக்கியங்கள் சுவர்க்கம், நபியோடு மஹ்ஷரிலே இருக்கக்கூடிய பாக்கியம், அதே போன்று நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம். எனவே அந்த அளவுக்கு மிக முக்கியமான விடயம்தான் குடும்பத்திலே பிள்ளைகளை பராமரிப்பது, பிள்ளைகளை பார்ப்பது. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் ஒரு அறிஞரிடத்திலே வினவினார்களாம், குடும்ப வாழ்க்கைக்கு அப்பால் இந்த காதலித்தல் அல்லது அந்த காதலித்தல் மூலமாக அது பற்றிய நிலைப்பாடு என்ன என்று அந்த அறிஞரிடத்திலே கேட்டபோது அந்த அறிஞர் குறிப்பிட்டாராம், நீர் அந்த காதலிக்கும் போது பேசுவது அல்லது பரிசுகள் கொடுப்பது அல்லது சிரிப்பது அது போன்று வரக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாவத்தை தருவான், பாவத்தை எழுதுவான். ஆனால் நீ ஒரு குடும்பமாக வாழும் போது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, இந்த விடயத்தை நான் அதிகம் விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒரு மனிதன் திருமணம் முடிக்காமல் ஒரு பெண்ணோடு தொடர்புபடும் போது அவர் தொடர்புபடக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் பாவம் எழுதப்படும். ஆனால் அதற்கு மாற்றமாக தன்னுடைய மனைவியோடு அன்பாக பேசுவது, பரிசு கொடுப்பது அல்லது அந்த மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய அனைத்து செயற்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுவான் என்று அந்த அறிஞர் தெளிவுபடுத்தினார்கள். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்வு இபாதா. குடும்ப வாழ்வு என்பது அதிலே நன்மைகள் மீதான் என்ற தராசிலே கனதியுள்ளதாக பாரம் உள்ளதாக நன்மைகள் அதிகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அம்சமாக அது மாற்றும். எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் தொழுவது போன்று, நாங்கள் நோன்பு பிடிப்பது போன்று அந்த அளவு முக்கியமான ஒரு இபாதாவாக திருமண வாழ்வை இஸ்லாம் கருதுகின்றது. அடுத்த 2வது முக்கியமான ஒரு விழுமியமாக அல்லது ஒரு அம்சமாக நாங்கள் பார்ப்பது பரக்கத் வாழ்வு என்பது பரக்கத் பொருள். பரக்கத் என்று வரும்போது அதனை அறிஞர்கள் அதனை வரைவிலக்கப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பரக்கத் என்ற அந்த சொல்லை கொச்சைப்படுத்தியதாக அமையும். அந்த அளவு கருத்து பொருந்திய ஒரு ஆழமான கருத்து கொண்டது. பரக்கத் என்பது ஒரு வாழ்க்கையிலே மனதிலே ஏற்படக்கூடிய சந்தோஷமும் பரக்கத்தான், வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அனைத்து விஸ்தீரணங்களும் பரக்கத்தான், பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய அருட்பாக்கியங்கள் அபிவிருத்திகள் பரக்கத். எனவே பரக்கத் என்ற விடயத்தை உள்ளார்ந்த ரீதியாகவும் பார்க்கலாம், வெளிப்படை ரீதியாகவும் பார்க்கலாம். ஒரு வரைவிலக்கணப்படுத்த முடியாத அருள்கள் திருமணத்திலே குடும்பத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்துள்ளதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஸலாஸத்து ஹக்குன் அலல்லாஹி ஔனிஹிம். அல்லாஹ் தஆலா
தன்னுடைய அடியாருடைய விடயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவின் மீது அவர்களுக்கு உதவி செய்வது கடமையாகும். அல்லாஹ்வுக்கு கடமை என்று எந்த இடத்திலுமே கூறப்படுவதில்லை. அல்லாஹ்வுக்கு அவர்கள் மீது உதவி செய்வது கடமையாகும். முதலாவது நஃபர் அன்னாக்கு அல்லதி யுரீதுல் அஃபாஃப், பாவத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக திருமணம் முடித்தவர். இரண்டாம் அவர் அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடியவர். மூன்றாம் அவர் அல் மகாத்திபு அல்லதி யுரீதுல் கதா, அதாவது உரிமை சீட்டு எழுதி தவணை அடிப்படையிலே அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாவதற்காக உழைக்கக்கூடியவர் என்ற கருத்து. எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே திருமணம் முடிக்கக்கூடிய நன்மைக்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தூய நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வதற்காக அல்லாஹ் தஆலாவின் மீது கடமையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனைத்தான் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம். பொருளாதார செழிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். வான்கில் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாமிக்கும் வஇமாயிக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹ், நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள். வான்கில் அயாமா, அடிமைகள் இருந்த அவர்கள் இருந்து திருமணம் முடித்துக் கொடுங்கள். உங்கள் சாலியானவர்கள் இருந்து உங்கள் அடியார்களை நல்லவர்களை திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்றெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களை பணக்காரனாக ஆக்கிவிடுவான். மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களோடு தொடர்ந்த நிறைய சம்பவங்கள் இது தொடர்பாக காணப்படுகின்றது. ஒரு மனிதன் வந்து திருமணம் முடிப்பதற்கு அன்றைய அரேபிய உலகிலே பலதார மனமும் காணப்பட்டது. அப்ப அந்த ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பரக்கத் வரவில்லையே, நான் திருமணம் முடித்தேன், திரும்ப ஒரு இரண்டாவது முடியுங்கள், மூன்றாவது முடியுங்கள் என்று 3 தடவை கூறியதன் பிறகு, மூன்றாவது முடித்ததன் பிறகு அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் பரக்கத்தாக அமைந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஒரு ஹதீஸும் காணப்படுகின்றது. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டும், திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய ஏழ்மையை இல்லாமல் செய்யும், பொருளாதார பிரச்சனையை இல்லாமல் செய்யும். எனவே ஒரு மனிதன் பொருளாதாரத்துக்காக பயந்து திருமணம் முடிக்காமல் இருப்பது ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு பொருத்தமான விடயம் அல்ல. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணத்தை பற்றி குறிப்பிடும் போது மாரையும் எளிமையாக கொடுங்கள், வலிமாவையும் எளிமையாக கொடுங்கள், அதனை சிக்கனமாக செய்யுங்கள் என்றுதான் பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. ஆனால் இன்று நாங்கள் அல்லது எங்களுடைய சமூகம் அல்லது இன்றைய உலகிலே முஸ்லிம்கள் திருமணத்தை ஒரு பாரமான விடயமாக, மிக கடினமான ஒரு விடயமாக, கஷ்டமான ஒரு விடயமாக மாற்றிக் கொண்டுள்ளார்கள். இதன் பின்னணியிலே திருமணம் என்பது 10 லட்சம் 20 லட்சம் செலவழிக்கக்கூடிய பெரிய ஒரு விடயமாக மாற்றம் பெற்றுள்ளது. எனவே திருமணத்துடைய நோக்கங்கள் கூட, ஒரு நல்ல இளைஞருக்கு கூட திருமணம் முடிப்பது என்பது, மார் கொடுப்பது, பெரியோர் தொகை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து திருமணம் பிற்போடப்படக்கூடிய, கால தாமதிக்கப்படக்கூடிய நிலைமை எல்லாம் வந்துள்ளதற்கு காரணம், நாங்கள் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே, இஸ்லாமிய சிந்தனை அடிப்படையிலே குடும்ப வாழ்வை பார்க்காததும், அந்த சிந்தனையை நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதுதான். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அதிகமான தவறு, எங்களுடைய தவறு என்னென்றால், நாங்கள் மார்க்கத்தை ஒரு சொற்பொழிவாகவும் அல்லது சம்பிரதாயமாகவும் ஒரு பயானாகவும் மாத்திரம் பார்ப்பது, நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அதனை ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஃபேஷனாக எடுப்பதில்லை. ஒரு மாடர்ன் முஸ்லிம், ஒரு நல்ல முஸ்லிம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி அதனூடாக இங்குலையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும். ஆனால் இன்று சம்பிரதாயங்களுக்கும் பாட்டுகளும் ஆடம்பரங்களும் மேற்கத்திய கவர்ச்சிகளும், அதனால் நாங்கள் மார்க்கத்தையே குழி தோண்டி புதைத்து ஏனைய கலாச்சார அந்த நடைமுறைகள் எடுத்து வாழ்வதன் விளைவுதான் எங்களுக்கு இது ஒரு சோதனையாக மாற்றப்பட்டுள்ளது. அதனால் தான் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறும் போது, அந்த நாங்கள் தரித்திரியம் அல்லது ஒரு வகையான ஒரு சோதனை என்று கூறக்கூடிய 3 விடயங்களை அவர் கூறினார்கள். நபி அவர்கள் கூறியதாக, அதாவது பெண், வாகனம், வீடு, அதிலே ஒரு தரித்திரியம் அல்லது சோதனை காணப்படுகின்றது என்ற கருத்திலே கூறிய போது, நபி அவர்களிடத்தில் இன்னொரு சஹாபி அது என்ன, அந்த விடயம் என்ன என்று நபி அவர்களிடத்திலே கேட்ட போது, ஒரு மனிதன் நல்ல நிம்மதியான பரக்கத்தான நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அவனுடைய மனைவி சாலிஹானவராக இருக்க வேண்டும். சாலிஹான மனைவியா இருக்க வேண்டும். அது மரக்கபு சாலி, வாகனம் சாலிஹ, நல்ல வாகனமாக, சாலிஹான அமைப்பிலே அமைந்த வாகனமாக இருக்க வேண்டும். மஸ்கனு சாலி,
நல்ல சாலிகாக அமைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று. இந்த சாலிஹ் என்றால் நல்லது, ஹலாலானது, பாதுகாப்பானது, நல்ல விடயமாக இருக்க வேண்டும். அப்போது பரக்கத் பொருந்தியதாக மாறும். அதற்கு மாற்றமாக அமைந்தால் அது சோதனையாக மாற்றம் பெறும். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும் போது அடுத்த விழுமியமாக, அடுத்த முக்கியமான பெருமானமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், குடும்ப வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்றால் நாங்கள் முதலாவது விடயம் குடும்ப வாழ்வு ஒரு இபாதா, இரண்டாவது விடயம் குடும்ப வாழ்வு பரக்கத் பொருந்தியது, மூன்றாவது விடயம் குடும்ப வாழ்வு சீரமைய வேண்டும் என்றால் நாங்கள் சீர்மையாக இருக்க வேண்டும், நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போது குடும்பம் சீர்பெறும். இன்று இந்த விடயத்தை நாங்கள் பல அறிஞர்கள் அதிகமான வினாக்களை தொகுத்து ஒவ்வொருவரும் அதற்கு புள்ளியிட்டு பாருங்கள் என்றெல்லாம் புத்தகங்கள் எழுதுவார்கள். அதாவது ஒரு 5 வினாக்களை, உதாரணமாக 4 வினாக்களை நாங்கள் கேட்டு பார்ப்போம். தொழுகையை நாங்கள் உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்றேனா? எனது அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுக்காக தவக்குள் வைத்த நிலையிலே காணப்படுகின்றதா? தினமும் நான் குர்ஆனை ஓதக்கூடிய குறைந்த ஒரு ஜுதுவையாக ஓதுகின்றேனா? அனைத்து செயல்களிலும் எனது எண்ணம் தூய்மையாக இருக்கின்றதா? இது போன்று என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட சமூக குடும்ப விடயங்களிலே நான் சரியானவனாக இருக்கின்றேனா என்பதை யோசித்து சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் சீராகும் போது குடும்பம் சீரடையும். நாங்கள் நல்லவர்களாக மாறும் போது குடும்பம் நல்ல குடும்பமாக மாற்றம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். நாங்கள் மோசமானவர்களா இருந்து, நாங்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களா இருந்து, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு குறைந்த நிலையிலே காணப்பட்டு அடியார்களுக்கு நாங்கள் துரோகம் செய்தவர்களா இருந்து எங்களுடைய குடும்பத்திலே நலவை பரக்கத்தை பார்க்க முடியாது. எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு விதியாக அல்லது ஒரு சட்டதிட்டமாக அல்லது ஒரு விதியாக ஒரு கோட்பாடாக கூறியுள்ளான். சூரத்து நூறிலே பல ஆயத்துக்களிலே கூறியுள்ளான். சூரத்து நூறிலே 29வது வசனத்திலே அல் ஹபீஸாத் லில் ஹபீஸூன் வல் ஹபீஸூன் லில் ஹபீஸாத் வத்தய்யிபாத் லித்தய்யிபீன் வத்தய்யிபூன் லித்தய்யிபாத். அதாவது மோசமான ஆண்களுக்கு மோசமான பெண்கள், மோசமான பெண்களுக்கு மோசமான ஆண்கள், நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள். இது ஒரு விதி. நாங்கள் சீரானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எங்களுடைய மனைவி நல்லவர்களாக இருக்கும். நாங்கள் சீரானவர்களாக இல்லாமல் மோசமானவர்களாக மாறும் போது எங்களுடைய மனைவியும் அதன் அடிப்படையில தான் அமையப்பெறும். சிரியா நாட்டிலே ஒரு ஆய்வு ஒன்று செய்தார்களாம். அந்த சிரியா நாட்டிலே செய்த ஆய்விலே திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணோடு உறவு கொண்டீரா இல்லையா என்று ஒரு ஆய்வு. அந்த ஆய்விலே திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணோடு உறவு கொண்டவர்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பின்பு அதற்கு நேரெதிரானதாக மோசமான நிலையிலே இருப்பதாக ஆய்விலே அவர்கள் எடுத்தார்களாம். அந்த அமைப்பிலே இருக்கக்கூடியவர்களுடைய பதில் அவ்வாறு தான் அமைகின்றதா. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களா இருந்தால், நாங்கள் நல்ல தூய்மையானவர்களா இருந்தால், நாங்கள் விபச்சாரம் போன்ற மிக பயங்கரமான பாவங்களை விட்டு தூர சென்றவர்களா இருந்தால் எங்களுடைய மனைவியும் சாலிகான மனைவிகளாக அமையும் என்ற கருத்தை தான், இந்த விதியைத்தான் சூரத்து நூறிலே 29வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதற்கு தஃசீர் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த சோடி பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா கூறுவதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் விதிவிலக்கா இருக்கலாம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அங்கே விதிவிலக்கா இருந்தாலும் நீண்ட நாள் நிலைக்காது. ஆனால் பொது விதி, நல்லவர்களுக்கு நல்ல பெண்கள் கிடைக்கும், நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள் என்ற அடிப்படையிலே சூரத்து நூறிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று 4வது விழுமியம், 4வது அம்சம் என்னவென்றால் பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். நாங்கள் பாவம் செய்யும் போது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே சிக்கல்கள் வரும். இது அறிஞர்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு ஹதீஸிலே, இன்னல் அப்த லா யுஹ்ரமு ரிஸ்க பிஸன்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து வைத்துள்ளான் எங்களுக்கு ஒரு ரிஸ்கை தருவதற்கு. ஆனால் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த ரிஸ்க் கிடைக்காமல் செய்யும். நாங்கள் பாவம் செய்யும் போது குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்திலே பல பிளவுகள் ஏற்படும், நிம்மதியற்ற வாழ்க்கை அமையும். நாங்கள் பாவத்தை விட்டு நல்லவர்களாக மாறி நாங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் சீராகும்.
அதே போன்று குடும்பத்திலே ஒரு நிம்மதியான பரக்கத்தான வாழ்வு அமையும் என்ற கருத்திலே அதிகமான ஹதீஸ்களும் அதிகமான அறிஞர்களுடைய கருத்துக்களும் காணப்படுகின்றன. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் சூரத்து தலாக்கிலே வரக்கூடிய ஒரு ஆயத், அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை தொடர்பாக தலாக்குடைய விடயங்களை தொடர்பாக குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு பற்றி வரும்போது யார் ஒருவர் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ யஜஅல்லஹு மக்ரஜா, அவர் அறியாத விதத்திலே நினையாபுரத்தில் இருந்து அவருக்கு தீர்வுகளை வைப்பான். அதே போன்று அவன் நினையாத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அளப்பான், விஸ்தீரணப்படுத்துவார், ரிஸ்கை கொடுப்பான். எனவே நாங்கள் இன்று சமூகத்திலே வாழ்கின்ற அதிகமான குடும்பங்களை பார்க்கின்றோம். அழகான முறையிலே வாழ்வதாக அல்லது பெண்படுவதாக இருந்தாலும் பல பிரச்சனைகளோடு, பல சிக்கல்களோடு, பல நிம்மதியற்ற நிலைகளோடு வாழக்கூடிய குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே குடும்ப பிரச்சனைகள் என்பது அது ஒரு முக்கியமான சமூகத்துடைய அங்கு பிரச்சனை ஏற்படும் போது சமூகத்திலே உருவாக்கக்கூடிய பிள்ளைகள், அங்கே வரக்கூடிய அவுட்கம் விளைவுகள் சீரானவர்களாக இருக்க மாட்டார்கள். அதிகமான மாணவர்களை பார்க்கின்றோம், ஆசிரியர்கள் என்றாலும் பார்ப்பதில்லை, போனை வைத்து பார்த்தபடியே இருப்பார்கள், அசைவு கூட இல்லாமல். ஒரு கண்ணியம், ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து ஒன்றும் இல்லை. வெறுமனே இருந்து கொண்டு போனிலே இருக்கக்கூடிய மாணவர்களின் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பண்பட்ட நல்ல குடும்பத்து பிள்ளைகள் திடுக்கிட்டு எழும்புவார்கள், அல்லது மூத்தவர்கள் வரும்போது திடுக்கிட்டு எழும்புவார்கள். மதிக்கக்கூடிய பண்பாடு எங்கிருந்து வந்தது? குடும்பத்தில் இருந்து வந்தது. நல்ல குடும்பத்திலே வளரக்கூடிய பிள்ளைகள் நன்னடத்தை உள்ள நல்ல பிள்ளைகளா இருப்பார்கள். ஆனால் தந்தையின்றி வளரக்கூடிய பிள்ளைகள், தந்தை இருந்தும் இல்லாத நிலையில், தந்தைக்கு எப்போதும் பிசியிலே இருப்பார், பிள்ளையை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை, அப்படியா வளரக்கூடிய தந்தை இருந்தும் இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகள் பெரியோர் கேப்பிலே வளருவார்கள், பெரியோர் சிக்கலிலே வளருவார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் வேறு வழிகளிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். எனவே அவர்கள் போனிலே இருப்பார்கள், அல்லது வேறு விடயங்களில் இருப்பார்கள், அல்லது நண்பர்களோடு எதையும் செய்வார்கள். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர, குடும்பம் என்பது மிக முக்கியமான விடயம். சமூகத்திலே ஆன்மீக ரீதியாக தொழுகை நோன்பை பார்ப்பது போன்று சமூகத்திலே மிக முக்கியமான அங்கம் குடும்பமாகும். குடும்பத்திலிருந்து தான் நல்ல மனிதர்கள் உருவாக்குவார்கள், நல்ல மனிதர்கள் தான் நல்ல சமூகம். எனவே தனி மனிதன் ஒருவர் நல்ல முறையில் உருவாக வேண்டும் என்றால் நல்ல குடும்பத்தில் இருந்து தான் உருவாக வேண்டும். முஸ்லிம்களுடைய, இஸ்லாமியர்களுடைய குடும்ப அமைப்பு சீர்பெறுவது தான் சமூகத்திலே கட்டமைப்பு சீர்பெறுவதற்கு காரணமாக அமையும். இதனை இல்லாமல் செய்வதற்கு, இதனை சீர்குலைப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்கள் உலகிலே நடைபெற்ற வண்ணம் காணப்படுகின்றன. எனவே அந்த அடிப்படையிலே குடும்பங்கள் என்பது மிக முக்கியமான அழகாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில், மார்க்கத்தை பொறுத்தவரையில் மிக அடிப்படையான அழகாகும். எனவே அந்த வகையிலே தான் நாங்கள் இன்றைய கொத்துபாவிலே மிக சுருக்கமாக பார்த்த 4 முக்கியமான விழுமியங்கள் அல்லது கோட்பாடுகள் அல்லது முக்கியமான அம்சங்கள். முதலாவது, நாங்கள் குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்க வழிபாடு. குடும்பத்துடைய விடயங்கள் அனைத்துமே ஒரு நன்மை தரக்கூடிய, மீதான் என்ற தராசிலே பாரம் கூடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல், ஒரு இபாதா. இரண்டாவது, குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மை. பிள்ளைகள் வளர்ப்பது நன்மை, குடும்பத்துக்கு செலவழிப்பது நன்மை. அதே போன்று குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பரக்கத் பொருந்தியது. நல்ல குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய கணவன் அதனூடாக சுவனம் செல்லலாம். 3 பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த தந்தை சுவனத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, 4வது நாங்கள் பார்த்த விடயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய விதியும் நாங்கள் நல்லவர்களா இருந்தால், சூரத்து நூறிலே வரக்கூடிய பல ஆயத்துக்கள் குறிப்பிடுகின்றன. நாங்கள் நல்லவர்களா இருந்தால் எங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கணவன் கிடைக்கும். இது விதியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அடுத்ததாக, நாங்கள் பாவம் செய்தால் எங்களுடைய குடும்பத்திலே அதனுடைய பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பாதிப்பை நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் பாவம் செய்த நிலையிலே வாழும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை சீர்பெற வேண்டும் என்றால் அடிப்படையாக நாங்கள் தக்குவாவை, நோம்பிலே அந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அல்லது கபலிக்குள் அல்லக்கும் தத்தக்கும், உங்கள் முன்னோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்ட தக்குவாவை பெறுவதற்கு, அந்த தக்குவாவை நாங்கள் எப்போதும் அடைந்தவர்களா இருக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் சீர்படுத்தப்படும்.